வீடியோஸின் அன்பிதிங்களோடங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இது நிறையா பேர் எதிர்பார்த்துருந்துருக்கலாம், பாதி பேருக்கு தெரியாமல் கூடியும் இருக்கலாம். ஸோ சில பேருக்கு இந்த மூவி எப்போ வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவே பிடிஎஸ் ஃபேன்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிஎஸ் சைட்லேருந்து ஒரு சாங் வந்தால் கூட மூவி மாதிரி கொண்டாடுவாங்க. அண்டு அதுவே ஒரு உண்மையான மூவியே தான் எப்படி கொண்டாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் அடிக்கடி பிவிஆரில் நிறையா ஷோஸ் கான்சர்ட்ஸோட மூவி லிஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. பட் இப்போ நீங்கள் தேட்டருக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் வீட்டில் ஒரு அற்புதமான பிடிஎஸ் லைஃப்பை பற்றி உங்களுக்கு டாப் விட ப்ரோ பிடிஎஸோட பயோடேட்டாவை அதை நான் புக்காகவே எழுதுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அதுலேயும் சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை ஒரு சீரியஸாக எடுத்து கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பிடிஎஸோட லைஃப் மூமெண்ட்ஸ், அவங்க ஆல்பம்ஸ் இதை வச்சு ரெடி பண்ண ஒரு சீரீஸ் இப்போ வந்திருக்கு யூத். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதோட ஒரு 5 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பார்க்குறது அண்ட் ஃப்ரீயாக எப்படி பார்க்குறது அண்ட் வாட்ச் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணுறது வாங்கப்பா தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி சூப்பரான பிடிஎஸ் நோட்ஸ்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுட்டு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்பான மக்கள் அன்பான வார்த்தைகளை கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு அண்ட் மறக்காம கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். அண்ட் அதுக்காக மறக்காமல் லைக் வளர்த்துக்கோங்க. அண்ட் அதை தாண்டி இந்த சீரீஸில் உங்களுக்கு எந்த எபிசோட் ரொம்ப பிடிச்ச எபிசோட் அண்ட் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா உண்மையாக பிடிஎஸ் நடிக்கல, அதாவது பர்சன்ஸ் தான் அதை இமிடேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப கேப்சர் ஆச்சு சொல்ல மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் கான்செப்ட் அண்ட் இந்தபடி கேட்டிங்கன்னா இந்த சீரீஸோட நேம் பார்த்தீங்கன்னா பிகின்ஸ் நாட் ஈக்குவல் டு யூத் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 7 பாய்ஸை வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போயே சொல்கிறேன், இந்த ஸ்டோரி பிடிஎஸோட லைஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஆல்பம் அண்ட் பேக் சைட் ஸ்டோரியை பற்றி மட்டும்தான் எடுக்கப்பட்டது. பர்சனல் லைஃபோட ஸ்டோரி கிடையாது. ஸோ அதனால் பிடிஎஸோட உங்களுக்கு தெரியாத மூமெண்ட்ஸ் தான் நிறையாவே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க மூமெண்ட்ஸில் நிறையா பின்னாடி இருக்க மூமெண்ட்ஸ் நம்ம வெளில ரிவீல் பண்ண மாட்டாங்க, பிஹைண்ட் த சீன்ஸ் தெரியாது. ஸோ அதை இவங்க மூவியாக எடுத்து கேப்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 5 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தம் 12 எபிசோடு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 4 சம்திங் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா May 7th நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா May 14th அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 12 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது மாதிரி அற்புதமாக தரமாக வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. ஏன்னா எப்போயுமே பிடிஎஸ் எக்கச்சக்கமாக மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அவங்க உண்மையாக கஷ்டப்படுறது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம நிறையவே சாதிக்கிறதுக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி நம்ம கியூட் பாய்ஸ் கியூட் மூமெண்ட்ஸ், லவ்லி மூமெண்ட்ஸ் என்னென்ன பின்னாடி பண்ணியிருக்காங்க, நாட்டே மூமெண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி உண்மையாகவே பிடிஎஸ் இப்படி தான் இருக்காங்களா பின்னாடி அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு, நிறையா சீக்கிரம் நிறைய நியூஸஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த ஒரு எபிசோட்ஸும். ஸோ இவ்வளோ சொல்கிறியே அது எங்கே பார்க்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நானும் இதே தான் நினச்சேன். இவ்வளோ நாள் சந்தோஷமாக சொன்னேன்ல, இனிமேல் வார்த்தை கவனிங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இது நெட்ஃப்ளிக்ஸில் விடுவான், சந்தோஷமாக பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் விடுவான், இன்னும் சந்தோஷமாக பார்க்கலாம். இல்லை ஹாட் ஸ்டாரில் விட்டால் இன்னமும் சந்தோஷமாக பார்க்கலாம்னு நினச்சிட்டு தான் நடந்தேன். பட் இதில் 3 பேரும் இல்லை, எக்ஸ்க்ளூசிவ்னு எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிற ஒரு ஆப்பை தான் ஹைப் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் இந்த சீரிஸ் ஒன்பது இருக்குது. அதில் என்ன பிரச்சனை ப்ரோ, நான் எங்கேருந்தேன் எப்படிலாம் பார்ப்பேன்னா நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற ஆப்பில் ஃபஸ்ட் நீங்கள் போய் லாகின் பண்ணும். 12 எபிசோட்ஸ் இருக்கும். அதில் 5 எபிசோட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம், ஏன்னா அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு எபிசோட் நீங்கள் பார்க்கணுன்னாலே கிட்டத்தட்ட $9 பே பண்ணணும். நெருக்கி ஒரு $10 வச்சுக்கோங்க. ஏன்னா $9.81 போட்டோம்னா $10 ஒன்றும் இல்லை, மொத்தம் 12 தான் $120. ஏன் யூடியூப்பில் கூட இவ்வளோ சம்பளம் வந்திருக்கான்னு தெரியல. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா $1 $80 போயிட்டுருக்கு. நெருக்கி $120 வச்சுக்கோங்களேன். நெருக்கி 9,000 சம்திங் டாலர்ஸ், 9,000 ஒரு 9,000 10,000 ருபீஸ் வரும். முடிஞ்சால் எங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது ப்ரோ, பாக்கெட்டில் என்ன வச்சு பண்ணுறதுன்னு தெரில, இப்போ பிடிஎஸ்க்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் எங்கள்கிட்ட பிடுங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார கொடுக்கறதா இருந்தால் அதுலேயே பார்த்து என்ஜாய் பண்ணிங்க, தப்பு இல்லை. இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. ஏன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கான்செர்ட் வந்தாலே 9,000 சொல்கிறப்ப ஐயோ அவ்வளோவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இப்போ ஒரு எபிசோட்ஸை பார்க்கறதுக்கு $10,000 பே பண்ண முடியுமான்னு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. ஸோ அது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி என்ன மாதிரி மனம் பாதிக்கப்பட்டு ஹைபால் தாக்கப்பட்டு யா இங்கெல்லாம் பார்த்தா நல்ல மனசாக தெரியல, காதலுக்கு எதுக்கியா காசு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மக்கள் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்குறது நான் ஒரு வழி சொல்லிடுறேன் இப்போயே. ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் இருக்குது, ஆப்பும் இருக்குது. ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு யூத் பிடிஎஸ் கே ட்ராமா டெய்லி மோஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். 1 by 1 நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன் நல்ல மனசுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீயான ஒரு விஷயம் இதுதான். ஃப்ரீயாக அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நல்ல ஃப்ரீயான விஷயங்கள் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதேமாதிரி ஃப்ரீயான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பிடிஎஸ் மாதிரி லவ் பண்ணி லவ்லியாக வாழணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எபிசோட்ஸ் போய் சீக்கிரம் பாருங்கள், உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சூப்பரான ஒரு வீடியோ உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.